அனுதின நம்பிக்கையின் பணித்துளி. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். துதி நமது விசுவாசத்தை வலுப்படுத்தி தேவன் மீதான நம்பிக்கையை மற்றவர்களுடன் சாட்சி பகிரும் கீதம். தேவன் நமக்கு வெறும் உதவி செய்பவர் மட்டுமல்ல, அவரே நம் பலன், நமது இரட்சண்ய கண்மலை. தம் கிருபையினால் நம்மை ரட்சித்து அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். சூழ்நிலைகள் நிச்சயமற்றதாக தோன்றினாலும் நினைவில் கொள்ளுங்கள், உங்களை காண்கிற கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். தயங்காமல் நம் உன்னதமான ஆண்டவரை புகழ்ந்து நம் இதயங்களையும் குரல்களையும் உயர்த்துவோம். நம் துதியின் ஒவ்வொரு வார்த்தையும் நன்றி உணர்வின் செயலாகவும் அவரது நன்மையின் சாட்சியாகவும் மாறட்டும். உங்கள் இதயம் துதியினால் நிரம்பி வழியட்டும். மேலும் உங்கள் வாழ்க்கை நீங்கள் சந்திக்கும் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நம்பிக்கையை பகிரட்டும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்புக்கும் முடிவில்லாத கிருபைக்கும் நன்றி. உமது மகிமையான செயல்களையும் நீர் செய்த மகத்தான காரியங்களுக்கும் துதி செலுத்துகிறோம். எங்களை ஒருபோதும் கைவிடேன் என்ற வாக்குக்கு நன்றி. உமக்கு சாட்சியாக வாழ எம்மை அபிஷேகித்து பலப்படுத்தும். ஆமேன். துதி எல்லா தடைகளையும் உடைத்து வெற்றியை கொண்டு வருகிறது. அடுத்த அனுதின நம்பிக்கையின் பணித்துளி வரை கர்த்தரை துதித்து கொண்டே இருங்கள்.